கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனலுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியால எத்தனை வகை தேனீக்கள் இருக்கு, அதுல எந்தெந்த தேனி பெட்டியில வளர்க்க முடியும், இந்த தேனீக்கள் இருந்து ஒரு வருடத்துல எவ்வளவு கிலோ தேன் எடுக்கலாம், இதையெல்லாம் ஹாப்பி ஏனியோடைய ஓனர் திரு லோகேஷ் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஒரு ஆவணப்படத்தை பத்தி சுருக்கமா பேச போறோம். படம் பேரு ஹனிலேண்ட். இந்த படம் வட மேசிடோனியால எடுக்கப்பட்டது. எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்படி ஒரு நாடு இருக்குன்னு. இந்த கதை பழமையான தேன் எடுக்கும் முறையை வச்சு தேன் எடுத்து பொழைச்சிட்டு வர ஒரு பெண்ணுடைய கதை. சொல்ல போனா அந்த ஊர்லயே 2 பேர் தான் வசிச்சுட்டு வராங்க. அப்போ அந்த ஊருக்கு ஒரு குடும்பம் வந்து வாழ தொடங்குறாங்க. இவங்கள மாதிரியே அவங்களும் தேன் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த பெண்ணுடைய வாழ்க்கை முறை கேள்விக்குறி ஆகுது. அந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் நடக்கிற கருத்து வேறுபாடு தான் கதை. இந்த படத்தை 3 வருஷமா எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 400 மணி நேரம் ஃபுட்டேஜா எடுத்து அதை 90 நிமிஷமா சுருக்கி எடுத்திருக்காங்க. படம் வந்து அவ்வளவு பிரமிப்பா இருக்கும். அதாவது அவங்க கூடவே நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும். படத்தோடைய டைரக்டர் 2 பேர், ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண். பெயர் தமாரா மற்றும் ஸ்டெஃப்னோஃப். வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்தை அவசியம் பாருங்க. ஒரு அருமையான ஒரு படம். சார், போன பதிவுல வந்து தேனியோட வகைகள் பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ அதை வந்து விரிவா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன வகையான தேனீக்கள் வந்து இந்தியாவில் இருக்குதுங்க? இந்தியாவில் வந்து நம்ம போன பதிவில் சொன்ன மாதிரி 5 வகையான தேனீக்கள் இருக்குது. ராக் பீன்னு சொல்லுவாங்க, மலை தேனி, லிட்டில் பீன்னு சொல்லுவாங்க, கொம்பு தேனி, ஸ்டிங்லெஸ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த கொசு தேனிம்பாங்க. அப்புறம் இந்தியன் பீஸ், அப்புறம் இட்டாலியன் பீஸ். இந்த மாதிரி 5 வகையான இது இருக்குது. இந்தியன் பீஸ் தான் நம்ம அந்த நாட்டு தேனி, அடுக்கு தேனி, அந்த மாதிரியான இதில் நம்ம கிராம மொழிகளில் நம்ம சொல்லுவோம். மலை தேன் பற்றி சொல்லுங்க, அது எப்படி சார் இருக்கும்? அது மலை தேனி வந்து இந்த 5 இதுலேயுமே உருவத்தில் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதோடைய விஷத்தன்மை தான் அதிகம். அதெல்லாம் ஒரு 10 கொட்டு கொட்டுனுச்சுனாலே நம்ம ஒரு ரொம்ப பாய்சனஸாக இருக்கும். 1/2 கிலோமீட்டருக்கு தாண்டி துரத்தி கொட்டும் தன்மை ராக் பீஸ்க்கு இருக்குது. இப்போ நம்ம இது இந்தியன் பீஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாலோ இது பண்ணாலோ ஒரு 5லேருந்து 10 அடி, அதிகபட்சம் ஒரு 15 அடி வரைக்கும் நம்மளை துரத்தி கொட்டும். ஆனால் அந்த இட்டாலியன் பீஸ் வந்து அந்த அளவுக்கு துரத்தி கொட்டாது, அதுவும் இதை விட கம்மி தான் அது. ஆனால் மவுண்டன் பீ, ராக் பீ 2 ஒன்று தான். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் உங்களை துரத்தி கொட்டக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் சில பேர்லாம் அந்த மலையில் அந்த மாதிரி பில்டிங்கில் கட்டுறதெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னா பப்ளிக் எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணிடும். மவுண்டன் பீஸ் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவ்னஸ் இருக்குது. இந்த அடையோடைய பரப்பளவு என்ன சைஸ் இருக்கும்? டிபெண்டிங் ஆன் ஹைட் தான் சார். அது எப்படின்னா 2 அடியிலையும் இருக்கும், 5 அடி 10 அடி அதோட இது இருக்குது. ஆனால் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதுக்கு ராணி தேனி ஒன்றே ஒன்று தான் இருக்கும். எவ்வளோ பெரிய கூட இருந்தாலுமே சின்ன கூட இருந்தாலுமே ராணி தேனி ஒன்றே ஒன்று தான் இருக்கும். இதுக்கு வந்து இடம் விட்டு இடம் மாறுற தன்மை ஜாஸ்தியாக இருக்குங்களா? ஆமாங்க. அந்த மலை தேனியும் கொம்பு தேனியும் நம்மளால பெட்டியில் இந்த மாதிரி வீட்டில் வச்சோ வளர்த்த முடியாது. அதோடைய தன்மையே பப்ளிக்காக ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் ஓப்பன் பிளேஸில் வாழ்கிற தன்மை தான் அதுக்கு. மலை தேனில் வந்து எத்தனை கிலோ தேன் எடுக்கலாம் சார் நம்ம? இப்போ மலை தேனில் நிறைய கேஜி எடுக்கலாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 30 கூட எடுத்திருக்காங்க ஒரே அடையில் மட்டுமே. ஏன்னா அது இந்த அடுக்கு தேனி மாதிரி பாட்டாலாம் கட்டாது, ஒரே அடை பெருசாக இருக்கும். அதுலேருந்து நம்ம ஒரு 20லேருந்து 30 கிலோவே எடுப்பாங்க. சார், இந்த கொம்பு தேனி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதுவுமே ராக் பீஸோடைய இது மாதிரி தாங்க இருக்கும். அதோடைய அடுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இப்போ மரக்கிளைகளில் கட்டுறதுனா கீழே தான் அதோடைய இனப்பெருக்கம் அந்த அறைகள்லாம் இருக்கும், மேலே மட்டும்தான் அது தேன் வைக்கும். மலை தேனை கம்பேர் பண்ணும்போது கொம்பு தேனி வந்து ஹனி குவான்டிட்டி கம்மியாக தான் கிடைக்கும், இதுலேயே கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அதோடைய மெடிசன் வேல்யூவும் அதிகம். மலை தேனுக்கும் கொம்பு தேனுக்கும் என்ன வித்தியாசங்க? நம்ம நார்மல் 2மே ஒரு சிமிலாரிட்டி ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். கொஞ்சம் சைஸும் கலரும் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் சார். அதே மாதிரி தான் அந்த விஷத்தன்மை அதே மாதிரி தான் சார் இருக்கும். கொம்பு அதை வந்து ராக் பீஸ்க்கு தான் அதிகமாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது கொம்பு தேனிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி, இந்த கொம்பு தேன் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்து தேன் தரும் சார்? இந்த கொம்பு தேனி வந்து இடம் விட்டு இடம் மாற்றுறது அது அதிகமாக இருக்குங்க சார். அதனால் நம்ம ஒரு வருஷமே அந்த ஒரு கூடு இருக்குமா நம்மளால சொல்ல முடியாது. இப்போ ஒரு கூடுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கிறது வந்து ஒரு 1/2 kg கிட்ட வரைக்கும் எடுக்கலாம். அதோடைய அதான் முன்னாடி சொன்ன மாதிரி மேல் பரப்பில் மட்டும்தான் அதோடைய தேன் வைக்கும். கீழே இருக்கிறது எல்லாமே அதோடைய புழுக்களும் இனப்பெருக்க அறை மட்டும்தான் கீழே இருக்கும். மேலே இருக்கிறது மட்டும்தான் தேனாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ அதோடைய குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். சரி, இத்தாலிய தேனி வந்து நம்ம நாட்டுக்கு எப்போ வந்துச்சுங்க சார்? நம்ம போன பதிவிலே சொல்லியிருந்தோம். இப்போ அந்த பிரிட்டிஷ் டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பீஸ் மோஸ்ட்லி எல்லாருக்குமே வைரஸ் அட்டாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படின்னா இப்போ எல்லாமே இடம் விட்டு இடம் மாற்றுறதோ இல்லை இறக்குறதோ அந்த தன்மை ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அப்போ தான் இங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் இது பண்ணிவிட்டு இங்கே அந்த வைரஸோட அட்டாக்கிங் இதை கம்மி பண்ண முடியல. அதனால் இங்கே இதோடைய பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு.
ஏன்னா இங்கே மகரந்த சேர்க்கைக்கு வேறு வழியே இல்லாத காரணத்தினால நம்ம இட்டாலியன் பீஸ்க்கும் இந்தியன் பீஸ்க்கும் கொஞ்சம் அந்த வளர தன்மை இந்த இந்த கிளைமேட்டுக்கு அது செட் ஆனதுனால அங்கேருந்து நம்மளுக்கு இங்கே கொண்டு வந்து இது பண்ணாங்க. இந்த பெட்டி சைஸில் இட்டாலியன் பீஸ் பெட்டி இருக்காது, இதை விட பெருசாக இருக்கும். ஏன்னு காரணம் கேட்டிங்கன்னா அதோடைய எண்ணிக்கை பாப்புலேஷன் அதிகமாக தான் அது வச்சுருக்கோம். அதில் தான் அதிகமான ஹனி கலெக்ட் பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தேன் எடுக்கலாங்க அதில்? அது அங்கே இருக்கிற சோர்ஸை பொறுத்துங்க சார். இப்போ நம்ம அந்த இட்டாலியன் பீஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அதிக அளவில் ஃப்ளவர்ஸ் இருக்கிற கல்டிவேஷன் பண்ணுற இடத்துல தான் வைப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சோர்ஸ் அதுக்கு அதிகமாக இருக்கணும். இந்தியன் பீஸ்க்கு சோர்ஸ் கம்மியாக இருந்தாலே போதும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இட்டாலியன் பீஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரியான ஒரு வில்லேஜில் நார்மலான ஃபார்மிங் பண்ணுற இடத்துல வச்சோம்னா அதுக்கான சோர்ஸ் இங்கே இல்லாத காரணத்தினால ஓடிடும். இந்தியன் பீஸை விட இட்டாலியன் பீஸ் ஓடுற தன்மை இருக்கும். அதுக்கான சோர்ஸ் இருந்துச்சுன்னா அது ஓடாது. அதுக்கான சோர்ஸ் நம்ம அதிகமாக கொடுக்கணும். இதாக இருந்தால் நம்ம ஒருத்தரே தூக்கிட்டு போயிடலாம். முதல்ல ஒருத்தர் ஹாபியை வளர்த்துறாங்க அப்படின்னா எது போகிறது பெஸ்ட்டுங்க? இந்தியன் பீஸ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அது இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கோ இல்லை இதுக்கு அட்மாஸ்பியருக்கோ இது மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே செட் ஆகும். இந்தியன் பீஸ் ஹில்ஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரினா அவங்க இட்டாலியன் பீஸை இது பண்ணலாம். அங்கே அவங்களுக்கு கிளைமேட்டும் இருக்கும், நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும், அவங்க இது பண்ணலாம். நம்ம வில்லேஜ் இந்த மாதிரி இடத்துலலாம் இது இந்தியன் பீஸ் தான் செட் ஆகும். சரி, இட்டாலிய தேனீகள் ஒரு நாளைக்கு எத்தனை முட்டைகள் இடும்? அதே சமயம் ஒரு பெட்டியில் எத்தனை தேனீக்கள் இருக்கும் சார்? இப்போ இட்டாலியன் பீஸ் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாப்புலேஷன் லெவலில் அது அதிகமாக தான் இருக்கும். ராணி தேனி ஒரு நாளைக்கு ஒரு 1000 to 1500 முட்டை வரைக்கும் இடுவாங்க. அதோடைய எண்ணிக்கையே ரொம்ப அதிகமாக தான் கொண்டிருக்கும். பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை முன்னாடி சொன்ன மாதிரி சோர்ஸ் அதிகமாக நம்ம இந்தியன் பீஸ் மாதிரி இருக்காது. அது இட்டாலியன் பீஸ்க்கு சோர்ஸ் அதிகமாக தேவைப்படும். அதை கூடுதல் பாப்புலேஷன் இருக்கிறதுனால கூடுதல் ஹனி அது வைக்கும். ஒரு பெட்டியில் எத்தனை தேனீக்கள் இருக்குங்க? ஒரு 50,000 to 60,000 மேலேயே கூட இருக்குங்க சார். அதோட பெட்டியோட சைஸுமே நம்மளுக்கு இதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். கொசு தேனி பற்றி சொல்லுங்க சார். நம்ம முன்னாடியே பார்த்த அந்த 5 வெரைட்டி பீஸ்லேயே கொட்டாத தன்மை உடையதுன்னா அது கொசு தேனீக்கள் தான். ஸ்டிங்லெஸ் பீஸ்னே அதோடைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த கொடுக்கு அந்த இது கிடையாதுங்க. அது ரொம்பவே இந்த கிளைமேட்டில் தான் இருக்கும். ஒரு சில்னஸான ஒரு இதில் ரொம்ப இது அடுக்கு தேனி மாதிரி தான், அதுவும் நிழலில் தான் அது கூடு கட்டும். அதோடைய இப்போ பெட்டியில் வச்சு வளர்த்தினாலுமே நம்மளுக்கு அதோடைய குவான்டிட்டி ஆஃப் ஹனின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். 1 இயர்க்கே 200 grams கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனால் அதோடைய மெடிக்கல் வேல்யூ ரொம்ப அதிகம். ஒரு மினிமம் 1 kg 5,000 to 10,000 வரைக்குமே போகும். ஸ்டிங்லெஸ் பீஸோடைய ஹனியோடைய டேஸ்ட்டுமே உங்களுக்கு மற்ற ஹனி விட இது கொஞ்சம் இந்த புளிச்ச தன்மைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும். கசப்பாகவும் இருக்கும், ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும். அடுத்த வீடியோல திரு லோகேஷ் அவர்கள்ட்ட தேனீக்களை பெட்டியிலிருந்து எப்படி பிரிச்சு எடுக்கிறது, தேனி பெட்டிகள்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.